அவர் பேசிய இந்த வெப் சீரிஸ் கூசை முனுசாமி வீரப்பன் அது நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காரு அரசியலை பத்தி. அதுல பாத்தீங்க அப்படின்னா, என் மக்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கையை நான் அழிச்சிட்டு தான் நான் சாவேன்னு சொல்லியிருப்பார். அவர் உடல் அழிந்திருக்கலாம், ஆனால் உயிரான எண்ணெய் உங்களுக்காக விட்டுட்டு போயிருக்கிறார். அவர் எண்ணங்களை சுமந்து நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேங்க. நான் மக்களுக்கு கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து தூங்க போகிற வரைக்கும் ஒவ்வொருவரும் ஒரு குழந்தைக்கு தேவையான படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறது, அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறது, குடும்பத்துக்கு தேவையான மாச தேவைகளை போய் தேடுறது, இப்படியே அடிமைத்தனமாகவும் ரொம்ப முன்னேற முடியாமையுமே நம்ம வாழ்க்கை வந்துட்டு இப்படி அழிஞ்சு போகணுமாங்க. இப்படியான ஆட்கள் கையில நம்மளோட நாட்டை கொடுத்துட்டு அவர்கள் சரியா இருக்கணுங்க. நான் ஒரே ஒரு சவால் தான் விடுறேன் எல்லாருக்கும். இந்த நாட்டிலேயே என் கையில வர முதல் நாடாளுமன்ற தொகுதி எப்படி செஞ்சு காமிக்கணும்னு சொல்லி நான் வந்து செஞ்சு காமிக்க, எப்படி முன்னேற்றி காமிக்கணும்னு சொல்லி நான் பண்ணல. நான் வீரப்பனுக்கு பிறந்த பொண்ணே கிடையாது. ஆகவே மக்களே, நான் உங்ககிட்ட பணிவா, உங்களுடைய பிள்ளையா, உங்களுடைய வீட்டு பிள்ளையா, ஏன்னா நானும் கஷ்டப்பட்டு எங்களுடைய குடும்பங்களும் கஷ்டப்பட்டுதான் ஒவ்வொரு சூழலையும் நாங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணி, ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நிறைய இழந்து நிறைய வேதனைப்பட்டு இன்னமும் அது ஒருவாக எங்களுக்குள்ள இருக்கு. அந்த வழிதான் இன்னொரு மனுஷனை அவருடைய வழியை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெருந்தன்மை எங்களுக்கு கொடுத்துருக்கு. அது நான் கடவுளுடைய கருணைய ஒரு வாழ்வா நான் நினைக்கிறேன். கடவுள் என்னை இப்படி உருவாக்குனதுக்கு, இந்த நல்லெண்ணத்துடைய உருவாக்குனதுக்கு நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்படி ஒரு வீரப்பன் உருவாகலைன்னா, இப்படி ஒரு வித்யா வீரப்பன் என்கிற அவருடைய மகள் வந்து இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி நிற்க மாட்டாங்க. இவ்வளவு நல்லெண்ணத்தோட மக்களுக்காகவே நான் வாழணும், மக்களுக்காகவே நான் சாகணும்ன்ற எண்ணத்துல நான் வந்து நிற்க மாட்டேன். ஒரு விஷயம் என்னன்னா, எங்க அப்பாவை நீங்க அழைத்திருக்கலாம், எங்க அப்பாவை நீங்க கொண்டு புதைச்சீங்க, அடுத்த விதையா நான் வந்து நிக்கிறேன். என்னை கொண்டு புதைங்க, அடுத்தவங்க வருவாங்க, இதை நான் சத்தியம் பண்ணி சொல்லிக்கிறேன். அந்த ஒரு கனவை நிறைவேற்ற வரைக்கும், அந்த ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம்.